பாரதியார் கேட்ட 6 வரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த 6 வரங்கள் நீங்க உங்க வாழ்க்கையில தினம் ஒரு தடவ நெனச்சு பார்த்தா கூட போதும். உங்க வாழ்க்கை ரொம்ப அற்புதமா மாறிரும். நீங்க நெனச்ச மாதிரி உங்களால வாழ முடியும். முதல் 2 வரம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பார்க்காதவங்க இந்த வீடியோவ கிளிக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவ வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஃப்ளோவும், அதோட இன்டென்சிட்டியும் புரியும். 3வது வரம், அகத்திலே அன்பினோர் வெள்ளம். அகத்துல உள்ளுக்குள்ள அன்போட வெள்ளம் இருக்கணுமா. அன்பு வேணும் அப்படின்னு கேட்கல, அன்பு வெள்ளம் மாதிரி கொட்டணுங்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கிறது ரிலேஷன்ஷிப்ல மறக்கிறதும் மன்னிக்கிறதும். ஒரு விஷயத்த மறக்கிறதும் ஒரு விஷயத்த மன்னிக்கிறதுக்கும் நமக்கு வேணுங்கிறது வெள்ளம் மாதிரி அன்பு. அப்பா ரொம்ப மன்னிப்பாங்களா இல்ல அம்மா ரொம்ப மன்னிப்பாங்களான்னு கேட்டா ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும் அது அம்மா தான்னு. அப்பாட்ட நம்ம இப்படி சொடக்கு போட்டு ஒரு தடவை பேசணும்னு அப்பா அடுத்த சொடக்கு போட்டு வெளியே தள்ளிடுவாரு. ஆனா அம்மாட்ட நம்ம எவ்வளவு வேணா லிபர்ட்டி எடுத்துக்க முடியும். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அன்பு இருக்கிற இடத்துல தான் மறக்கவும், மன்னிக்கவும் முடியும்னு தெரியுது. நெஞ்சிலே உறுதி வேணும்னு கேட்ட அதே பாரதியார், அதுக்கு அடுத்த வரியிலேயே அந்த உறுதி சுத்தி இருக்கிறவங்கள சுற்றக்கூடாதுங்கிறதுக்காக அன்போட வெள்ளமும் வேணுங்கிறாரு. ஒரு மிஷின் ரொம்ப நேரம் வேலை செஞ்சுச்சுன்னா, அந்த மிஷின் தாங்காது, உடைஞ்சிரும். எப்படி ஒரு மிஷினுக்கு ரொம்ப நேரம் அது வேலை செய்றதுக்கு தகுந்த மாதிரியான லூப்ரிகேஷன், கிரீஸ் அதெல்லாம் நடுவுல இருந்தா அது ரொம்ப நேரம் வேலை செஞ்சாலும் அது உடையாதோ, அதே மாதிரி நமக்குமே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ், டிட்டர்மினேஷன், பெர்சீவரன்ஸ், கமிட்மெண்ட் இந்த மாதிரி ரொம்ப ஹார்டான, ரொம்ப ரூடான விஷயங்களுக்கு நடுவுல அன்புங்கிற ஒரு கிரீஸ் இருந்தா மட்டும் தான் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கும். எவ்வளோ அழகா இருக்குல்ல! பாரதியார் பணம் கேட்கல. பாரதியார் பேரு கேட்கல. பாரதியார் கேட்டது அன்போட வெள்ளம். அதிலயும் ஒரு அழகான விஷயம் என்னன்னா, அவர் அந்த அன்ப வெளியில எக்ஸ்பிரசிவா வெளிய காட்டுற மாதிரியான விஷயங்கள்ல கேட்கல. உள்ளுக்குள்ள அப்படிங்கிறத தெளிவா மென்ஷன் பண்றாரு. பப்ளிக் டிஸ்ப்ளே ஆஃப் அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பப்ளிக் இடத்துல முத்தம் குடுக்குறது, கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் வந்து சரியா? தப்பா? அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்கஷன் நம்ம நாட்டுல இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கும்போது, வெளிநாடுகள்ல இது ரொம்ப எதார்த்தம். அப்ப அன்புங்கிறது 2 டைரக்ஷன்ல இருக்குது. ஒண்ணு வந்து வெளிக்காட்டுற அன்பு. இப்ப இந்த செலிபிரிட்டீஸோட ஈவென்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர புகழ்ந்துக்கிறதெல்லாம் ரொம்ப பெருசா பேசுறாங்க. துரந்தர்ன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்த பத்தி ராம்கோபால் வர்மாங்கிற ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஒரு 1 மணி நேரம் இன்டர்வியூ குடுக்குறாரு. அந்த படத்த வந்து டீகோட் பண்றாரு. அப்ப அந்த டைரக்டர் ஆதித்ய தர்ர பத்தி பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவர் என்ன சொல்றாரு, "இந்த ஆதித்ய தர்ட்ட இந்த சீன ஏன்பா இப்படி எடுத்த?" அப்படின்னு கேட்டேன். அவன் வந்துட்டு எடிட்டர் சொன்னாப்படி, அதனால எடிட்டர் சொன்னத நான் கம்ப்ளீட்டா நம்பி, அவர் மேல பாரத்த போட்டு நான் சரின்னு சொல்ட்டேன். அந்த வீடியோ நல்லா வந்ததுக்கு காரணம், அந்த சீன் நல்லா வந்ததுக்கு காரணம் நான் இல்ல, எடிட்டர் தான் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னாரு. இது ரொம்ப எதார்த்தமான விஷயம். நம்ம எல்லாருமே இதெல்லாம் பார்க்க தான் செய்றோம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு. ராம்கோபால் வர்மா என்ன சொல்றாரு, எல்லாருமே மேடையில இன்னொருத்தர புகழுவாங்க. ஆனா ஒன் ஆன் ஒன்ல பேசம்போது இன்னொருத்தர புகழ்றவன நான் பார்த்ததே இல்ல ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில. இவன் தான் முதல் ஆளு. ரொம்ப பெரிய விஷயம் அப்படி பண்றது அப்படிங்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படி, தனியா ஒன் டூ ஒன் பேசும்போது இன்னொருத்தன எவனும் புகழ மாட்டானாம். ஆனா மேடையில எல்லாரும் முன்னாடியும் புகழுவானாம். அப்பன்னா இது உல்டாவா இருக்கு பாருங்க. நம்ம என்ன நெனைப்போம், தனியா கூட புகழ்ந்துக்குவான். ஆனா எல்லாரும் முன்னாடி புகழ மாட்டான்னு தான் நம்ம எல்லாம் பேசிக்கிறோம். ஆனா இந்த செலிபிரிட்டீஸ்க்குள்ள ஃபேமஸான மக்களுக்குள்ள மேடையில புகழ்றது புகழ்றது இல்ல போல. அதிலயும் கூட கிவ் அண்ட் டேக் பிசினஸ் எல்லாம் இருக்கும் போல. ஆனா தனிமையில ஒருத்தன புகழ்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா பார்க்குறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே அன்பு நமக்கு வரணும், நம்மள எல்லாரும் நேசிக்கணும், நம்மள எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நெனைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, அன்புங்கிறது வாங்குறதுக்கு இல்ல, குடுக்குறதுக்கு. அப்ப மகாத்மர்களுக்கும், மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, மகான்கள் அன்ப குடுக்க நெனைக்கிறாங்க. மனிதர்கள் அன்ப வாங்க நெனைக்கிறோம். அதனால தான் நம்ம மனிதர்களுக்குள்ள அம்மாவ வந்து ஒரு தனி இடத்துல வச்சிருக்கிறோம். ஏன்னா, அம்மா குடுக்க பொறந்தவ. அம்மாவால எனக்கு வச்சுக்கிட்டு என் குழந்தைக்கு குடுக்குறேன் அப்படிங்கிற அந்த எண்ணமே அவளால யோசிக்க முடியாது. குழந்தைக்கு குடுத்துருவா. ஏன்னா, குழந்தை மேல அவளுக்கு அவ்வளோ அபரிமிதமான பாசம் இருக்கு. நம்ம இந்த பாசிட்டிவ் சத்சங்கம் கம்யூனிட்டில இருக்கிறவங்க, அன்ப வாங்குறத விட அன்ப குடுக்குறதுக்கு நம்ம ரொம்ப யோசிப்போம். வரம் 4, பொறிகளின் மீது தனியரசாணை. பொறிகளின் மீது தனி அரசாணை. அப்ப நீங்க ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா, முதல்ல அறிவிலே தெளிவு. டைரக்ஷன் செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நெஞ்சிலே உறுதி. அப்ப எக்ஸிகியூஷன் ஆரம்பிச்சாச்சு. அப்ப இந்த டைரக்ஷன்ல இந்த எக்ஸிகியூஷன் நடக்கும்போது தடைபட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு புரொடெக்டிவ் ஷீல்டு மாதிரி அன்பினோர் வெள்ளம். அகத்திலே அன்பினோர் வெள்ளம். அப்ப வெள்ளமும் வந்தாச்சு, அன்பும் வந்தாச்சு. அப்ப இந்த ஜர்னி கன்டினியூஸா நடக்கிறதுக்கான செட்டப்பும் பண்ணியாச்சு.
இப்ப என்ன ஆகுமா, டிஸ்ட்ராக்ஷன் ஆகுமா. அந்த படகு வேற ஏதாவது ஒரு திசைய நோக்கி போயிருமா. வேற ஏதாவது ஒரு அழகான ஒரு டெஸ்டினேஷன பார்த்தாலோ, இல்ல வேற ஏதாவது மனசுக்கு புடிச்ச விஷயத்த பார்த்தாலோ, டைரக்ஷன்ல இருந்து இந்த போட்ட எஃபோர்ட் வேற பக்கத்துக்கு கொண்டு போயிருமா. அப்ப அத தடுக்கிறதுக்காகத்தான் 4வது வரம். பொறிகள் அப்படின்னா புலன்கள். புலன்கள் அப்படின்னா இந்திரியங்கள். நம்மட்ட வந்து 5 சென்சரி ஆர்கன்ஸ் இருக்கு. ஐம்புலன்கள்னு சொல்லுவோம். ஞானேந்திரியம்னு கூட சொல்லுவாங்க. அப்ப இந்த 5 இந்திரியங்கள் மூலமா தான் நமக்கு இன்புட் இருக்குது, இன்கமிங் இருக்குது. இப்ப நான் வந்து இது ஃபோனு, இது லைட்டு, இது வீடு, இது படம், இது மனுஷங்க, இது காரு, பைக் இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னா, இது எங்க அம்மா என்னைய கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு சத்தத்த வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, ஏசி ரொம்ப கூலா இருக்கு அப்படின்னு நான் என்னோட உணர்வ வச்சு புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த சாப்பாட்டுல ரொம்ப உப்பு இருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னா, எங்கிருந்தோ ஒரு நல்ல மனம் வருது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னா, இப்படி இந்த இந்திரியங்கள் மூலமா தான் நமக்கு எல்லா விதமான புரிதல்களும், அறிவும் உள்ள வருது. அப்ப இதான் வந்து ஒன் அண்ட் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ். புலன்கள், ஞானேந்திரியம், ஞானத்த குடுக்கக்கூடிய இந்திரியங்கள், சென்சரி ஆர்கன்ஸ். இந்த இந்திரியங்களோட நேச்சர் என்னன்னா, எப்பயுமே தான் தான் கிரேட்டுன்னு நெனச்சுக்கிற சுபாவம் தான் இந்த இந்திரியங்களுக்கு எப்பயுமே இருக்குது. கண்ணு நெனச்சுக்குமா, நான் மட்டும் பார்க்கலைன்னா எதுவுமே முடியாது அப்படின்னு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு இந்திரியமும் தான் தான் கிரேட் அப்படின்னு நெனச்சுக்குமா. யாரு தன்னை கிரேட்டுன்னு நெனச்சுக்கிறாங்களோ, அவங்க அவங்கள சுத்தி இருக்கிறவங்கள டாமினேட் பண்ண நெனைப்பாங்க. அதான் நம்ம வாழ்க்கையிலயும் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருப்போம். திடீர்னு யாராவது சைட்ல போவாங்க. டக்குன்னு நம்ம டாபிக் மாறிரும். அவங்கள பார்த்த உடனே நம்ம எண்ணங்கள் மாறிரும். நம்ம ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்போம். திடீர்னு சாப்பாட்டு ஸ்மெல் வரும். டக்குன்னு நமக்கு பேசுற விஷயம், படிக்கிற விஷயம் மறந்துரும். சாப்பிடணும்னு தோண ஆரம்பிச்சுரும். இப்படி நம்ம ஒவ்வொரு இந்திரியங்கள் மூலமாவும் நம்மளுடைய டிசிஷன்ஸ மாத்தக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. அப்ப இத ரிவர்ஸ் பண்றது தான் பாரதியார் கேட்கிற விஷயம். ஏன்னா, இந்த இந்திரியங்கள் மூலமா மட்டும் தான் ஒருத்தனுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரும். அப்ப இந்த இந்திரியங்கள் மூலமா வரும். இல்லன்னா இந்திரியங்களோட டேட்டா மூலமா வரும். நம்ம மனசுக்குள்ள ஆல்ரெடி எடுத்து வச்ச டேட்டா மூலமா டிஸ்ட்ராக்ஷன் வரலாம். அப்ப ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து இந்திரியங்கள் தான். சோர்ஸ் தான். அப்ப இந்த வாசலே அடைச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் உள்ள யாரும் வரமாட்டாங்க. அப்ப இத வந்து அப்ப யூஸே பண்ணக்கூடாதுங்கிறாரா அப்படின்னா, இல்ல. அவரெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கிடையாது. பாரதியார் ஒரு அழகான ஒரு அ கிரகஸ்தர். அவர் வந்து ஒரு குடும்பஸ்தர். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பொறிகளின் மீது தனி அரசாணை. அரசு ஆணை பண்ணணுமா. அதுவும் தனி அரசா இருக்கணுமா. அரசு ஆணை அப்படின்னா கண்ட்ரோல், கமாண்ட், ஆர்டர். அப்பன்னா இந்த இந்திரியங்களுக்கு மேல எனக்கு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தனி அரசாணை. அரசாணை அப்படின்னா அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. கவர்ன்மெண்ட் ஆர்டர் தான் அல்டிமேட். ஒரு ஸ்கூல் குழந்தைக்கு அவனோட இந்திரியத்த கட்டுப்படுத்த முடிஞ்சதுன்னா, அந்த குழந்தை நல்லா படிக்கும். ஒரு ஆஃபீஸ் போறவருக்கு இந்திரியங்கள கட்டுப்பட முடிஞ்சுச்சுன்னா, அந்த ஆஃபீஸ்ல அவரால ரொம்ப முன்னேற முடியும். இப்படி ஒவ்வொரு துறையிலயும் நம்மள தடுக்கிறது நம்மளுடைய இந்திரியங்கள், ஐம்புலன்கள். அப்ப இந்த ஐம்புலன்கள அடக்கணும், கட்டுப்படுத்தணும், அத நம்ம வசத்துக்கு கொண்டு வரணும். அதத்தான் இவர் சொல்றாரு, பொறிகளின் மீது தனி அரசாணை. தனின்னு ஏன் சொல்றாரு? அப்ப இத வந்து இன்னொருத்தர் மூலமா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிறக்கூடாது. நம்மளே இத தனியா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியணும். அப்பன்னா என்ன அர்த்தம்? நான் இப்ப செல்ஃபோன் யூஸ் பண்றதில்ல. ஏன்னா, எங்க அப்பா, அம்மா வந்து என்னைய செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என் ஃபோன புடுங்கிட்டாங்க. அதனால நான் செல்ஃபோன் யூஸ் பண்றதில்ல. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு செல்ஃபோன் மேல கண்ட்ரோல் இருக்கா? இல்ல. செல்ஃபோன் இல்ல. அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதனால நான் வந்து கட்டுப்பாடோட இருக்கிற மாதிரி இருக்கிறேன். அப்ப இது வந்து தனி அரசாணை கிடையாது. அப்பா, அம்மா அரசாணை. இப்ப உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? அப்ப வெளியில இருக்கிற ஒருத்தங்களோட, இல்ல ஒரு விஷயத்தோட, இல்ல சட்டத்தோட, இல்ல சிசிடிவி கேமராவோட கண்ட்ரோல்னால நான் கண்ட்ரோல் ஆன மாரி இருந்தேன்னா, இது வந்து தனி அரசாணை கிடையாது. இது வெளி அரசாணை. அப்ப சுயமாவே, நானாவே, தனியா என்னால என்னுடைய இந்திரியங்கள நிகிரகம், கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா, அப்ப அதுக்கு பேரு தனி அரசாணை. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிகிரகம் எனக்கு வேணும்னு பாரதியார் கேட்கிறாரு. இத வந்து நம்ம 2 விஷயமா பார்க்கலாம். அப்ப பாரதியாருக்கு வந்து அ சுய கட்டுப்பாடு இல்லையா? அவருக்கு வந்து இந்திரியத்த வந்து பொறிகளின் மீது கட்டுப்பாடு இல்லாம இருந்ததா? அப்படி இல்லாம இருந்ததுனால தான் அவர் கேட்டாரா? அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம். இத 2 விஷயமா பார்க்கலாம். 1 ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, அவ்ளோ பெரிய மனுஷனுக்கே வந்து அந்த மாதிரியான வேண்டுதல்கள் இருந்துச்சு அப்படின்னா, சாதாரண மனுஷங்க நம்ம 100% தினம் பாரதியார் சொன்ன அந்த 6 விஷயங்கள தினம் ஜெபம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இன்ஸ்பிரேஷனா. இல்லன்னா, பாரதியாருடைய
இன்டென்ஷன் என்னவா இருந்துச்சுன்னா, மக்களுடைய பிரச்சனைய, மக்களுடைய கஷ்டத்த, மக்களுடைய ப்ராப்ளம் சோர்ஸ கண்டுபிடிச்சு, அப்ப மக்கள் எந்த மாதிரியான பாடல்கள பாடுனா அவங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் வருங்கிறத மக்களோட சிச்சுவேஷன்ல இருந்து உணர்ந்து அவராவே இந்த பாட்ட எழுதியிருக்கலாம் அப்படின்னும் சொல்லலாம். டீச்சர் வந்து ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படின்னு தனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லல. குழந்தைங்க ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால்ங்கிறத பாட்டு மூலமா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அவங்க ஞாபகம் வச்சுக்குவாங்கங்கிறதுக்காக சொல்றாங்க. அது மாதிரி கூட பாரதியார் வந்து இந்த பாடல்கள, இந்த வரங்கள அவரு கேட்டிருக்கலாம்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? நான் சொன்னது சரிதானான்னு கமெண்ட் பண்ணுங்க. 5வது வரம், பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம். பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் அப்படின்னா காலையிலயும், ராத்திரியும், இரவும், பகலும் எல்லா நேரமும். பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காலையில, மத்தியானம், சாயங்காலம், நினது பேரருளின், உன்னோட பேரருள். அருள் அப்படின்னா கிரேஸ், கருணை, கடவுளுடைய, குருவுடைய அருள். சாதாரண அருள் இல்ல, பேரருள். ஏன்னா இப்ப எக்ஸாம்ல வந்து ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான். அந்த டீச்சர் வந்து வார்ன் பண்ணி, இப்ப மட்டும் நான் உன்னைய புடிச்சு குடுத்தேன்னா உன்னோட வருஷமே வேஸ்ட் ஆயிரும். இனிமேல் இப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னா, அது வந்து அந்த டீச்சருடைய அருள். மன்னிச்சு விட்டுட்டாங்க. இனிமேல் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு டீச்சராலேயே ஒரு வருஷத்த காப்பாத்த முடியும்னா, கடவுளால, குருவால பல ஜென்மங்கள நம்மட்ட இருந்து தப்பா, நம்ம கஷ்டமா வாழ்றதிலிருந்து நம்மள காப்பாத்த முடியும். அப்ப அவங்கள்ட்ட இருக்கிறது வந்து டீச்சருக்கே வந்து அருள்ன்னு சொன்னா, காப்பாத்திட்டாரு இப்ப கடவுள் பவர் அப்படின்னு சொன்னா, அப்ப நிஜமான கடவுளுக்கு, குருவுக்கு அப்ப எவ்வளோ சக்தி இருக்கும்? அப்ப அதுக்கு பேர் தான் பேரருள். ரொம்ப பெரிய அருள். அவங்க நெனச்ச எத வேணா பண்ண முடியும், எத வேணா மாத்த முடியும். அப்ப பொழுதெல்லாம் நினது பேரருளின். அவரு நினதுங்கிறாரு. அவர் வந்து காளிய சொல்றாரா? கிருஷ்ணர சொல்றாரா? யார சொல்றாருங்கிறத அவரு இன்டென்ஷனலா மென்ஷன் பண்ணல. அப்ப இந்த இடத்த வச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் வந்து இந்த பாட்டு 6 வரங்கள் எழுதினது தனக்காக இல்ல, நமக்காக. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம். நெறி, நெறி அப்படின்னா என்ன? நெறி அப்படின்னா அந்த பாதை, அந்த ஒழுக்கமான அந்த பாதை. பேரருளோட பாதைன்னா என்ன அர்த்தம்? இது எப்படி பாதை ஆகும்? இது வந்து அருள் இருக்குது சரி. இல்ல நெறி, ப பாதையில அதுக்கு அடுத்த நாட்டம். நாட்டம்னா விருப்பம், நம்பிக்கை. இப்ப இல்லாத ஒரு விஷயத்து மேல நமக்கு வந்து விருப்பம் வருமா? வராது. இப்ப எனக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு விருப்பம் இருக்கு, நாட்டம் இருக்கு அப்படின்னா, அப்ப ஐஸ்கிரீம் மேல எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கு. ஐஸ்கிரீம் இருக்குங்கிறத நான் நம்புறேன்னு அர்த்தம். அப்படிதானே? அப்ப இல்லாத ஒரு விஷயத்த இப்ப ஜிஞ்சா புஞ்சா அப்படிலாம் ஒரு வார்த்தை கிடையாது. எனக்கு ஜிஞ்சா புஞ்சா பிடிக்குமான்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஜிஞ்சா புஞ்சான்னு ஒண்ணு இருக்கா? என்ன அது? அப்படின்னே தெரியாது. அப்ப அதுல எப்படி எனக்கு விருப்பம் வரும்? அப்ப ஒருத்தருக்கு ஒரு விஷயத்துல நாட்டம் வருதுனாலே, அந்த விஷயத்து மேல ஒரு அளப்பிட முடியாத நம்பிக்கையும், தெளிவும் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நாட்டம் இருக்குன்னா, எனக்கு ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும்னு தெரியும். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு தெரியும். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஐஸ்கிரீம் இருக்கா இல்லையாங்கிற கேள்வியில எனக்கு டவுட்டே இல்ல. அப்ப பாரதியார் எந்த அளவுக்கு யோசிச்சு இந்த வரிய எழுதியிருக்கிறாருன்னா, பொழுதெல்லாம் நினது பேர் அருளின் நெறியிலே நாட்டம். பேரருள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அது உன்னோடதுங்கிறதுல எனக்கு உறுதியா, தெளிவா நம்பிக்கை இருக்குது. புரிதல் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த அருளுடைய பாதையில, அந்த நெறியில எனக்கு நாட்டம் எப்ப இருக்கணும்? கஷ்டப்படும்போது மட்டும் இருக்கக்கூடாது. பொழுதெல்லாம் எப்பயுமே இருக்கணும். பகவத்கீதையில கிருஷ்ணர் ஒரு அழகான ஒரு காம்போனன்ட் சொல்றாரு. 4 விதமான பக்தி இருக்கு அப்படிங்கிறாரு. அதுல ஒரு பக்தி வந்து கஷ்டப்படும் போதெல்லாம் கடவுள்ட்ட போற ஒரு பக்தி. நம்ம அது என்ன 4 அப்படிங்கிறத இன்னொரு வீடியோல தனியா பார்ப்போம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. 4 விதமான பக்தர்கள் யாரு அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவா போடுறேன். அப்ப அங்க கிருஷ்ணர் சொன்ன அந்த ஒரு விதமான பக்தி தான் இங்க இவரு தடுக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு பக்தி இருந்துடக்கூடாதுப்பா. எனக்கு வந்து கஷ்டம் வரும்போது உன்னைய கூப்பிடுறவனா நான் இருக்கக்கூடாது. பொழுதெல்லாம் எல்லா நேரமும். ஏன்னா எனக்கு தெரியும் நான் என்னால இது நடந்துச்சு அப்படின்னு எதுவுமே இல்ல. உன்னுடைய பேரருள்னால மட்டும் தான் இந்த உலகத்துல ஒவ்வொரு அணுவும் அசையுது. அப்படி இருக்கிறதுனால இந்த உலகத்துல ஒவ்வொரு நொடியும், நான் உயிர் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியும் நினது பேரருளின் நெறியில் நாட்டம் வேணும் அப்படிங்கிறாரு. அப்ப இவரு இந்த சென்டென்ஸ் மூலமா எத அவரு ஓவர்டேக் பண்ண நினைக்கிறாரு அப்படின்னா, நான்கிற அகங்காரத்த ஓவர்டேக் பண்ண நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன்.
பெரியவங்களோட இதை வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் என்னால சொல்ல முடியாது. அப்ப இந்த இடத்துல பாரதியார் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த வந்து விதைக்கிறாரு. அந்த வண்டி ஓட்டுறவங்க, அந்த கப்பல ஓட்டுறவங்க லட்சியத்த முடிவு பண்ணணும். மனசுல அறிவுல தெளிவு இருந்தா தான் லட்சியத்த முடிவு பண்ண முடியும். அப்ப அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அப்பதான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அன்பினோர் வெள்ளம் அகத்திலே, அப்ப அன்பும் வந்தாச்சு. அப்ப வண்டி வந்து ரொம்ப நேரம் போகும். ஆனா இது தப்பான பாதையில போகக்கூடாதுங்கிறதுக்காக பொறிகளின் மீது தனி அரசாணை. அப்ப டிஸ்ட்ராக்ஷனையும் கட் பண்ணியாச்சு. அப்ப இது எல்லாமே முடிஞ்சிருச்சுல்ல, அப்ப ரீச் பண்ணிறலாம்ல அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா நான் தான் ஓட்டுறேங்கிற திமிரு மட்டும் உனக்கு வந்துருச்சுன்னா, இந்த படகு கரெக்ட்டான டெஸ்டினேஷனுக்கு போகாது. அப்ப நான் அப்படிங்கிற ஈகோவ கட் பண்ணி விடணும். அப்ப அந்த ஈகோவ கட் பண்ணி விடுறதுக்கு எத ஆட் பண்ணணும் அப்படிங்கும்போது, சரண்டர், சரணாகதி ஆட் பண்ணணும். அப்ப என்ன மாதிரி அத சொல்லணுங்கிறதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம். அது மட்டும் இல்ல, இது இன்னும் சில பிரச்சனைய கூட தீர்த்து வைக்கும். வெறும் ஈகோவ மட்டும் கட் பண்ணணுங்கிறதோடைய தாத்பரியத்த இருக்கும்னு எனக்கு தோணல. அதோட இன்னும் 2, 3 விஷயங்கள் ஆட் ஆகும். என்ன அப்டின்னா, இந்த அருள் நமக்கு எப்ப தேவைப்படும்? நம்ம எப்ப கடவுளே நீ தான்ப்பா காப்பாத்தணும் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம எப்ப சொல்லுவோம்? எப்ப நம்மால சில விஷயங்கள பண்ண முடியலையோ, எப்ப நம்மளுடைய பிசிக்கல் எஃபர்ட் தோத்து போதோ, எப்ப இந்த உலகத்தால முடியாத அப்பாற்பட்ட விஷயங்களுடைய தாக்கம் நம்மட்ட இருக்குன்னு நமக்கு தெரியுதோ, அது கிரகங்களா இருக்கலாம், இல்லைன்னா காலமா இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி பல விஷயங்களுடைய இன்வால்வ்மென்ட் இருக்கும்போது, நம்மளோட எஃபர்ட் மேட்ச் ஆகாதம்போது, அப்ப நமக்கு மேல சில சக்திகள் வேலை செய்யுதுங்கிறது தெரியும்போது, உள்ளுக்குள்ள பயம் வரம்போது, படகு நம்மளையும் மீறி நம்ம நெனச்ச திசையில போகாதம்போது, காத்துனாலயும், வேற சில சூழ்நிலைகள்னாலயும் படகு வேற எங்கேயோ திருப்பப்படும்போது, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பத்தையும், பயத்தையும் போக்குறதுக்காக, கடவுளுடைய அருள் மேல நமக்கு நாட்டம் வேணும். அதோடைய நெறி மேல நாட்டம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இன்னும் இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பம் இருக்கு. நெறி அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு. உங்களுக்கு யாராவது தமிழ் ரொம்ப ஆழமா தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா, எனக்கு அந்த நெறி இந்த இடத்துல அந்த நெறியோட இந்த 2வது சொன்ன அர்த்தத்துல இந்த நெறி அப்படிங்கிற வார்த்தையில, அது வந்து அந்த கடவுள் அருள் இருக்கக்கூடிய அந்த பாதையின் மேல நெறியா? அந்த பாதையின் மேல நாட்டமா? இல்லைன்னா கடவுள் அருள் தான் எல்லாத்தையும் செய்யுதுங்கிற அந்த ஒரு அ டைரக்ஷன் மேல நாட்டமா? எனக்கு அத மட்டும் கொஞ்சம் தெளிவு பண்ணுங்க. உண்மையா சொல்லணும்னா, இந்த வரி தான் என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த மொத்த வரங்கள்லயே ரொம்ப ஆழமான, ரொம்ப புனிதமான, ரொம்ப தெளிவான, ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ் ஃபேக்டர் கலந்திருக்கக்கூடிய ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான அழகான ஒரு வரம். மீதி எல்லா வரமும் எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்கிறோம். இன் ஒன் ஆர் தி அதர் வே. எனக்கு மனசு அமைதி. ஐயோ! குழப்பமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் தெளிவா இருந்தா நல்லாயிருக்கும். ஐயோ! எனக்கு ஒரு புடிப்பு இல்ல. இப்படி ஏதாவது ஒரு அர்த்தத்தில, ஏதாவது ஒரு விதத்தில நம்ம இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா இந்த வரிய கேட்கிறவங்க ரொம்ப கம்மி. கடவுள் அருள் வேணும்னு கேட்கல. பாருங்க எந்த அளவுக்கு இவர் யோசிச்சிருக்கிறாருன்னு. பாரதியார் எனக்கு குரு அருள், கடவுள் அருள் வேணும், பேரருள் எனக்கு வேணும்னு கேட்கல. அப்படி வேணும்னு சொன்னா, அவர் கடவுள ஆர்டர் பண்ற மாதிரி. வரம் கடவுளே கேட்கிறாரு. கேளுப்பா என்ன வேணும்னு. உன் அருள குடுன்னு அவரு கேட்கல. ஏன்னா அவருக்கு தெரியும், எப்ப எந்த இடத்துல அருள குடுக்கணும், குடுக்கக்கூடாதுன்னு. அப்ப இவரு கடவுள வரம் கேட்கிற இடத்துல வச்சாலும், அவர் கடவுளுக்கு கீழ இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. கடவுள்ட்ட ஆர்டர் பண்ணணும்னு ஆசைப்படல. குழந்தைங்கள்ட்ட வந்து, "உனக்கு கடவுள் வரம் குடுத்தாருன்னா என்ன கேட்ப?" அப்படின்னா, "நான் கடவுள்ட்ட எப்ப கேட்டாலும் நீ நான் கூப்பிட்ட உடனே வந்து எனக்கு வரம் குடுன்னு ஒரு வரத்த கேட்பேன்." அப்படின்னு நம்ம விளையாட்டுக்கு சொல்லுவோம். அந்த இடத்துல ஈகோவும் கடவுள வந்து ஒரு ஒரு அடிமையாவும் ட்ரீட் பண்ற ஒரு எண்ணம் இருக்கு. பாரதியாருக்கு கடவுளே அதுவும் 6 வரம் கேட்டும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் பேரருள் ஒண்ணு இருந்தா தான் நடக்குங்கிறது தெரிஞ்சிருந்தாலும், பாரதியார் ரொம்ப அழகா சொல்றாரு, "எனக்கு அந்த பேரருளோட நெறி மேல எனக்கு நாட்டம் குடு கடவுளே." அந்த நாட்டத்த 24 மணி நேரமும் குடுன்னு மட்டும் தான் கேட்கிறாரு. அப்ப அவர் வாழ்க்கையில நான் நெனச்சபடி நடக்கணும் அப்படிங்கிற அவரு ஆசைய அவர் ஃபோர்ஸ் பண்ணவே இல்ல. அது வந்து அவருக்கு நடந்த எக்கச்சக்கமான டிசப்பாயின்ட்மென்ட்னால இருக்கலாம். இல்லன்னா, அவர் இந்த உலகத்த, வாழ்க்கைய ரொம்ப ஆழமா புரிஞ்சதுனால இருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு ஆழமா புரிஞ்சா மட்டும் தான், கடவுள்ட்ட எனக்கு நான் கேட்டத குடுன்னு கேட்காம, நீ எனக்கு குடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்காம, நான் முயற்சி பண்றேன். ஆனா,
இந்த முயற்சியில என்னுடைய முயற்சி தான் காரணம்னு நினைக்காம உன்னுடைய பேரருள் தான் காரணங்கிற விஷயத்து மேல எனக்கு நாட்டம் கொடு, எனக்கு நம்பிக்கையை கொடு, எனக்கு ஈர்ப்பு கொடுன்னு கேட்கிறாருன்னா எவ்வளவு பெரிய இன்டலெக்சுவல் ஜீனியஸா இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு வரம் கேட்கறதுக்கு. உங்களுக்கு தோணுச்சா? எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகுது, எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகமாகுது, ஒரு அப்படி இருக்குது, என் மண்டைக்குள்ள பாம்பு அடிச்ச மாதிரி இருக்குது. இவ்வளவு வரங்கள், 5 அமேசிங்கான வரங்கள், அதுலயும் 5வது வரம் அவ்வளோ அருமையா இருக்கு. இதுக்கப்புறம் என்னப்பா கேட்ட முடியும் இவரால அப்படிங்கிறதுல தான் மொத்த சாஸ்திரமும் மொத்த வேதாந்தமும் அடங்கியிருக்கு. பாரதியார் எந்த அளவுக்கு ஆன்மீகவாதி, சிந்தனாவாதி, எந்த அளவுக்கு ஒரு ஆழமான தத்துவவாதிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு 6வது வரம் போதும். 6வது வரம் கருமயோகத்தில் நிலைத்திடல். கர்ம யோகத்தில் நிலைத்திடல். இது என்னது கர்ம யோகம்? நமக்கு யோகா தெரியும், கர்ம யோகம்னா என்ன? ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், தப்பா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த உலகம் ஒரு சூப்பர் மார்க்கெட் கிடையாது. எப்படி உங்கள்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் எதை வேணா எப்ப வேணா ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர முடியுமோ, அந்த மாதிரி இந்த உலகம் கிடையாது. எவ்ரிபடி ஹேவ் தேர் ஓன் லிமிடேஷன். எவ்ரிபடி ஹேவ் சேம் லிமிடேஷன் நான் சொல்லலை. எவ்ரிபடி ஹேவ் தேர் ஓன் லிமிடேஷன். ஒவ்வொருத்தருக்கு அவங்கவுங்களுக்கான சில கட்டுப்பாடுகள் இருக்கு. சில விஷயங்கள் யாராலையும் அடைய முடியாது, சில விஷயங்கள் எல்லாராலையும் அடைய முடியும், ஆனால் அடைய மாட்டாங்க. இந்த மாதிரியான நிறைய விதமான லிமிடேஷன்ஸ் நிறைய லெவல்ல இருக்கிறதுனால மனுஷனுக்கு அவன் ஆசைப்பட்டது எல்லா நேரமும் எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. அப்ப இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில ஒரு இயற்கை இருக்கிறதுனால மனுஷன் அவனோட செயல்ல இருந்து ரொம்ப வித்ட்ரா பண்ணி எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. நான் குறுக்கு வழியிலையாவது நான் வந்து நினைச்சதை அடைய விரும்புறேன் அப்படின்னு கூட மனுஷன் நினைக்க ஆரம்பிக்கலாம். அப்ப இந்த 2 எக்ஸ்ட்ரீமும் போகக்கூடாது. தப்பான வழியிலையும் நினைச்சதை அடையக்கூடாது. நான் நான் நினைச்சது நடக்கலைங்கிறதுனால நான் எதுவுமே இனிமேல் செய்ய மாட்டேங்கிற மாதிரியான வேலையிலிருந்து பின்னோக்கி போறதும் இருக்கக்கூடாது. நம்ம வேலையும் செய்யணும், நல்லாவும் செய்யணும், கிடைக்கலைன்னா வருத்தமும் படக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை உருவாக்குறதுக்கு பேர் தான் கர்ம யோகம். கர்ம யோகம் நம்ம ஆல்ரெடி பல இடத்துல பல படங்கள்ல கேட்ட ஒரு பகவத்கீதை ஸ்லோகம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேத்துர்பூஹு மாத்தே சங்கோஸ்து அகர்மணி. நம்ம ஒரு விஷயத்தை நினைச்சு ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு நம்ம முன்னாடி ஒரு வேலையை செய்யறோம், அதை நோக்கி ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றாரு, உனக்கு நீ செய்யற வேலை மேலதான் உனக்கு வந்து அதிகாரம் இருக்கு, உனக்கு வந்து உரிமை இருக்கு. அந்த செஞ்ச வேலைனால என்ன பலன் கிடைக்குதோ அது மேல உனக்கு அதிகாரம் இல்லைங்கிறாரு. அதிகாரம் அப்படின்னா அதை நீ வாங்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனா அதை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறார். மாவை ஆட்ட முடியும் நம்மால, மாவை இட்லி தட்டுல ஊத்த முடியும், அந்த இட்லி கொப்பரைய அடுப்புல வைக்க முடியும், ஸ்டவ்வா ஆன் பண்ண முடியும். ஆனா இட்லி எப்படி ரிசல்ட்டா வரப்போகுதுங்கிறத நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறார். இப்போ ஒரு கேள்வி வரும், நான் அடையார் ஆனந்த பவன்ல இட்லி சாப்பிட்றேன், 10 வருஷமா இட்லி சாப்பிட்றேன், 10 வருஷமும் இட்லி ஒரே மாதிரி தான் இருக்கு, அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ பலன் வரதானே செய்யுது அப்படின்னு. திரும்பவும் சொல்றேன், பலன் வருமா வராதாங்கிறத பத்தியே இந்த டிஸ்கஷன் கிடையாது. ஒன்னால அந்த பலன் வந்துச்சா வரலையாங்கிறது தான். என்னால ரிசல்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது தான் கேள்வி. ரிசல்ட் வருமா வராதாங்கிறத பத்தி இல்லை. நல்லா படிச்சா மார்க் வரப்போகுது, நான் கரெக்டா எய்ம் பண்ணி அடிச்சேன்னா கல் விழப்போகுது. இப்ப கல் விழுறத பத்தி பிரச்சனை கிடையாது, நான் முடிவு பண்ணி தான் அந்த கல் விழுந்துச்சாங்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா அதுல காத்துங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கு, அந்த பொருளை வச்சவங்களோட அந்த பொசிஷனிங் ஒரு எலிமெண்ட் இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்குவோம். பரீட்சை எழுதுறோம். பரீட்சை எழுதும் போது நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் ஒரு குழந்தை பரீட்சை எழுதுது. அந்த பரீட்சைக்கு ப்ரிப்பேர் ஆகிறது அந்த குழந்தை கையில இருக்குது, அந்த பரீட்சைக்கு போறது அந்த குழந்தை கையில இருக்குது, பரீட்சைக்கு பேப்பரு, பேனா, ஹால் டிக்கெட் எல்லாத்தையும் கொண்டு போறது கூட அந்த குழந்தை கையில் இருக்கு. டைமுக்கு அந்த குழந்தை பரீட்சை ஹாலுக்கும் போயிருச்சு. இப்போ அந்த கொஷின் பேப்பர் யார் கையில் இருக்கு? கொஷின் பேப்பரை யார் ப்ரிப்பேர் பண்றா? அதை இந்த குழந்தையால முடிவு பண்ண முடியுமா? அதுவுமே இந்த குழந்தை படிச்ச 10 சப்ஜெக்ட்ல இருந்தே வந்துருச்சு. ஃபைன். அப்ப அந்த கொஷின் பேப்பருமே இந்த குழந்தை கையில இருக்குது, ஏன்னா அது ஈஸியா இருக்குன்னு நினைச்சுக்கலாம். இப்போ இந்த குழந்தை அந்த பரீட்சையை எழுதுது. இப்போ இந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்றதுக்கு இந்த குழந்தை மட்டும்தான் காரணமா? இந்த கொஷின் பேப்பர் மட்டும்தான் காரணமா? இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? நிறைய காரணம் இருக்கு. என்னென்ன காரணம் இருக்கு? சுத்தி இருக்கிற அத்தனை பேர் எப்படி எழுதுறாங்கிறது காரணம் இருக்கு. எல்லாருமே இந்த குழந்தைய விட நல்லா எழுதிட்டாங்கன்னா இந்த குழந்தை முதல் ரேங்க் வராது.
சரி, எல்லாருமே நல்லா எழுதலப்பா. எழுதின 1,00,000 பேருமே கம்மியா தான் எழுதியிருக்காங்க. இந்த குழந்தை தான் நல்லா எழுதியிருக்கு. அப்ப இந்த குழந்தை நம்பர் 1 வந்துருமா? அப்பயும் வராம இருக்கிறது சான்ஸ் இருக்கு. எப்படி? யார் இத கரெக்ட் பண்றாங்களோ, அவங்க எப்படி கரெக்ட் பண்றாங்கங்கிறது இருக்கு. அவங்க இத ஃபைல் பண்ணும்போது எந்த நம்பர கரெக்ட்டா டைப் பண்றாங்கங்கிறதுல இருக்கு. டைப்போலயே எக்கச்சக்க எரர் வருது. நம்ம ரிசல்ட் பார்க்குறோம்ல, அந்த ரிசல்ட்ல ஹியூமன் எரர் இருக்க தான் செய்யும். கம்ப்யூட்டர்லயே எரர் வருது. ஹியூமன் எரர் அதோட அதிகம். அப்ப ஒரு குழந்தை பாஸ் ஆகுறதுக்கு அவ்ளோ விஷயம் கேப் இருக்கு. கரெக்ட் பண்றவங்க மூட் எப்படி இருக்கு? அவங்க அன்னைக்கு பொண்டாட்டியோட, புருஷனோட சண்டை போட்டிருந்தாங்கன்னா, அவங்க கரெக்ட் பண்ணும்போது கோவத்துல கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த குழந்தையோட பேரும், அவரோட பொண்டாட்டியோ, புருஷனோட பேரும் ஒரே மாரி இருந்துச்சுன்னா, அந்த பேப்பர்ல அதோட கோவத்த காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கு அந்த குழந்தையோட அறிவு மட்டும் காரணம் இல்ல. கொஸ்டின் பேப்பர், சிச்சுவேஷன், ஹெல்த், அவங்க அம்மா குடுத்த சாப்பாடு அது ஜீரணமாகாம நடுவுல லூஸ் மோஷன் போயிருச்சுன்னா, அந்த குழந்தையால எக்ஸாம் ஹால்ல உட்கார முடியாது. திடீர்னு மழை பெஞ்சிருச்சு, டிராஃபிக் ஆயிருச்சு, ஒரு பந்த் ஆயிருச்சு, என்ன வேணா நடக்கலாம். அப்ப இந்த பரீட்சைக்கு தயாராகிறது, பிரிப்பேர் பண்றது மட்டும் தான் இந்த குழந்தை கையில இருக்குது. அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது இந்த குழந்தை கையில இல்ல. அதுல பலவிதமான பேரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இதத்தான் கிருஷ்ணர் சொல்ல விரும்புறாரு. இத ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னா, அவன் அவன் செயலோட, அவளோட செயலோட வேற விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. என்ன மாதிரி? நான் என் வேலைய ரொம்ப சிறப்பா செய்வேன். ஆனா, பலன பத்தி நான் ரொம்ப ஆழமா யோசிக்க மாட்டேன். நான் பலன பத்தி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, எதிர்பார்க்க ஆரம்பிச்சேன்னா, என்னுடைய செயல்ல குறைபாடுகள் வரும். என்னால சிறப்பா செய்ய முடியாது. ஐயோ! அப்ப இது எழுதுனா அப்படி வருமா? அது எழுதுனா இப்படி வருமா? நான் அண்டர்லைன் பண்ணவா? கலர் குடுக்கவா? இப்படியெல்லாம் நான் வந்து பயப்பட ஆரம்பிச்சேன்னா, பதற ஆரம்பிச்சேன்னா, அத நெனச்சே நான் இத செய்ய ஆரம்பிச்சேன்னா, இத ஒழுங்கா செய்ய மாட்டேன். அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, பகவத்கீதையில கர்மணி ஏவ அதிகாரஹ. கர்மத்தில செய்யற செயல்ல வினையில தான் உனக்கு அதிகாரம் இருக்கு. மா பலேஷு கதாச்சன. பலம், கர்மத்துடைய பலன்ல உனக்கு எப்பயுமே அதிகாரம் கிடையாது. அது வர்றதும், வராததும் பல விஷயத்துக்கு உட்பட்டது. மா கர்ம பல ஹேத்துர்பூஹு. நீ தான் இந்த வேலைய செஞ்ச அப்படின்னு தோள தூக்கி, காலர தூக்கி பெருமை பேசிறாத. ஏன்னா, நீ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பலவிதமான காரணங்கள், பல பேரோட இன்வால்வ்மென்ட் இருக்கு. ஒரு சாம்பார் சமைக்கிறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சாம்பார் கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம்னு. ஒவ்வொரு தடவையும் அவங்களோட அக்மார்க்கு சாம்பார் செய்யும்போது, உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். ஏன் இருக்கும்? ஏன்னா, அந்த சாம்பார் செய்றதுக்கு அவங்க ஃபுல் காரணம் கிடையாது. வந்திருக்கிற அந்த 28 பொருள் எங்கெங்கருந்து வந்துச்சோ, நேரம், சமயம், அந்த கேஸோட ஹீட்டு, டைமிங்ஸு, டெம்பரேச்சர் ஆஃப் த கிளைமேட் இப்படி எல்லாமே காரணமாகும். அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பலனுக்கும் பலாயிரம் காரணங்கள் இருக்கலாம். நம்மளுடைய எஃபர்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம காரணமாக முடியும். மா கர்ம பல ஹேத்துர்புஹு. என்னால தான் இது நடந்துச்சுன்னு உன்னைய காரணமா சொல்லி பேசாத. மாத்தே சங்கோஸ்து அகர்மணி. அதே நேரத்துல நீ நெனச்ச மாதிரியான பலன் வரலன்ன உடனே, எனக்கு இந்த வேலையே வேண்டாம், நான் இத செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி, செயல்ல இருந்தும் நீ விடுபட்டுறாத. நீ வேலைய செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. ஒரு டாக்டர் 10 ஆப்பரேஷன் பண்றாரு. 4 ஆப்பரேஷன் ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா, இனிமேல் நான் ஆப்பரேஷனே பண்ண மாட்டேன்னு அவர் நெனச்சாருன்னா, 6 ஆப்பரேஷன்ல 6 பேரோட உயிர காப்பாத்தியிருக்கிறாரு. 6 குடும்பங்கள் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். அவர் பண்ணாம இருந்தா, அப்ப எவ்வளோ 6 பேரோட வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத அவரு புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 4 பேரோட வாழ்க்கை போனது உண்மதான். அதிலிருந்து நம்ம கத்துக்கணும். ஆனா அதே நேரத்துல, அந்த 6 பேரோட வாழ்க்கையும் உண்மதான். அப்ப நம்மளோட வேலையோடைய இம்பாக்டும் இருக்குது. அப்ப அத தொடரவும் செய்யணும். இப்படி நம்ம இந்த விஷயத்த பத்தியே ரொம்ப ஆழமா இதுக்கு இருக்கக்கூடிய கவுண்டர் கொஸ்டின்ஸ் இப்படி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு போலாம். ஆனா, இது எவ்வளோ முக்கியமான விஷயங்கிறதுக்காக தான் நான் வந்து இதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்து நான் சொன்னேன். அப்ப கர்மயோகத்தில் நிலைத்திடல். அப்ப அதுல நிலையா இருக்கணுங்கிறாரு. நிலைச்சு இருக்கணுங்கிறாரு. நிலைச்சுன்னா ஆழமா வேரூன்றி அந்த நம்பிக்கைய உள்வாங்கி அத வந்து ஏத்துக்கணுங்கிறாரு. அப்ப என்னுடைய செயல்னால தான் இந்த உலகத்துல மாற்றம் ஏற்படுதுன்னு நினைக்கக்கூடாது. நான் நெனச்சத நான் அடைஞ்சே தீருவேன். அது அடையலைன்னா நான் இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டூ ஆர் டை, டூ அண்ட் டைங்கிற மாதிரியான ஒரு ஆழமான முட்டாள்தனமும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது. இந்த பலனுக்கு பலவிதமான காரணங்களும் இருக்குது. நம்ம கையில இருக்கிறது நம்மளுடைய செயல் மட்டும் தான். நம்மளோட செயல சிறப்பா செய்யணும். அதுல எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வந்துருச்சுன்னா, அவன் தோக்குற மேட்ச்லயும், ஜெயிக்கிற மேட்ச்லயும், தோக்கக்கூடிய கடைசி நொடி வரைக்கும் சிறப்பா விளையாடுவான். இந்த உலகம் மாறுறது ஒரே ஓவர்ல சூப்பரா விளையாடுறவங்கனால இல்ல. ஒவ்வொரு நேரமும் பேட்ட பிடிக்கும்போது சிறப்பா விளையாடுறவங்கனால. அப்ப என்னுடைய பெஸ்ட்ட நான் குடுக்கணும்னு யாரு நெனைக்கிறாங்களோ, அவங்க இந்த உலகத்த மாத்துறாங்க.
நான் 10க்கு 2 தடவை நான் பெஸ்ட்டா குடுத்துட்டேன்னா போதும். அந்த 2ல நான் பேர் வாங்கிருவேன்னு நெனைக்கிறவன் கிடையாது. நான் ஒரு தடவ நடிக்க வந்துட்டேன்னா, ஒவ்வொரு தடவையும் கேமரா முன்னாடி நிக்கும்போது, நான் முதல் தடவ நான் எப்படி கேமரா முன்னாடி நின்னு நான் வணக்கம் வச்சு இந்த கேமரா என்னைய காப்பாத்தப்போது, நான் பலாயிரம் பேத்துட்ட பேசப் போறேன்னு நெனச்சு ஒரு பயபக்தியோட நடிக்கிறாங்களோ, அவங்க பெரிய ஆள் ஆவாங்க. அவங்க சூப்பர் ஸ்டார் ஆவாங்க. அப்ப நம்ம கூர்மையா கவனிச்சோம்னா, இந்த உலகத்துடைய சக்சஸ்ஃபுல் பீப்பிளோட ஃபார்முலா கர்ம யோகத்தில் நிலைத்திடல். பாரதியார் அதனால தான் சொல்லியிருக்கிறாரு, 6வது வரமா இது எல்லாம் இருக்குது. ஆனாலும் சில நேரம் நான் நெனச்ச இடத்துக்கு என்னால போக முடியாம போகலாம். அப்படி போக முடியலேன்னாலும், என்னுடைய நெஞ்சிலே உறுதி, அன்பு பெருக்கடல் இது எல்லாமே நான் சரியா பண்ணியிருந்தேன்னா, எனக்கு அது திருப்திய குடுக்கும். என்னால சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு. எல்லா வெற்றியாளர்கள்னு நம்ம யார சொல்லிக்கிட்டு இருக்கோமோ, அவங்க எல்லாருமே இல்ல முக்கால்வாசி பேரு நிஜமான கண்ணோட்டத்துல, உலகத்தோட கண்ணோட்டத்துல வெற்றியாளர்கள் இல்ல. ஜான்சி ராணிய கண்டுபிடிச்சுட்டாங்க, கொன்னுட்டாங்க. பகத்சிங்க தூக்குல போட்டாங்க. கட்டபொம்மன புடிச்சுட்டாங்க. ராணா பிரதாப் சிம்மன கொன்னுட்டாங்க. சத்ரபதி சிவாஜி மகாராஜோட பையன் சம்பாஜி மகாராஜ தோலை உரிச்சு கண்ணை நோண்டி பிச்சு கொடூரமா வெட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாருமே வீரர்கள். இவங்க எல்லாருமே அவங்களோட பேரை வச்சே நமக்கு அவ்வளவு பெரிய ஆத்ம விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தெளிவையும் கொடுக்குறாங்க. அப்ப வெற்றிங்கிறது ஒரு விஷயத்தை அடையிறதுல இல்ல, ஒரு விஷயத்தை சிறப்பா செய்யறதுல. வின்னர்ஸ் ஆர் நாட் த பீப்புள் தோஸ் ஹூ நெவர் லாஸ்ட். வின்னர்ஸ் ஆர் த பீப்புள் தோஸ் ஹூ நெவர் கேவ் அப். அப்ப நம்ம கிவ் அப் பண்ணாம இருந்தாலே நம்ம வெற்றியாளர்கள். அதத்தான் இங்க பாரதியார் கர்மயோகத்தில் நிலைத்திடல் அப்படிங்கிற ஒரு அழகான வார்த்தையினால சொல்றாரு. அப்ப நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நம்ம வேலையா இருக்கட்டும், அதை பணத்துக்காக செய்யாம அந்த வேலையை நல்லா செய்யணுங்கிறதுக்காக செய்யணும். வீட்ல இருக்கிறவங்க நமக்கு அதே அளவுக்கு அன்பை திரும்ப கொடுக்கலைனாலும் இது என்னுடைய கடமை. நான் சிறப்பா என்னுடைய மாமா பொறுப்பு, அப்பா பொறுப்பு, அண்ணன் பொறுப்பு, அக்கா பொறுப்பு, அம்மா பொறுப்பை நான் சிறப்பா செய்யணும்னு நினைச்சு நம்ம செய்யணும். அப்ப இந்த சமுதாயம் எனக்கு என்ன செஞ்சுச்சுன்னு கேட்காம, நான் இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்ம சைட்ல இருந்து செய்யறது மட்டும் தான் நம்ம கையில இருக்குது. திரும்ப வர்றது நம்ம கையில இல்ல. வந்தா சந்தோஷம், வரலைன்னா பரவாயில்ல. இந்த ஒரு மனநிலை நமக்கு வந்துருச்சுன்னா இந்த உலகத்துல யாராலையும் உங்களை கஷ்டப்படுத்த முடியாது. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனியரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவயருளாய், குறிகுணமேதும் இல்லதாய் அனைத்தாய், குலவிடு தனிப்பரம் பொருளே, குலவிடு தனிப்பரம் பொருளே. இதான் இந்த 6 வரங்கள் பாரதியார் நமக்காக எழுதினது. தினம் காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் எந்திரிச்ச உடனே படுக்கையில அப்படியே நிமிர்ந்து உட்கார்ந்து இந்த 6 விஷயத்த சொன்னீங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்க வாழ்க்கை ரொம்ப அழகா அற்புதமாகும். இந்த வீடியோவையும் ஒரு 4-5 தடவை பாருங்க. ஏன்னா சில நேரம் நம்மளோட சூழ்நிலை, நம்மளுடைய எண்ண அலைகள் இது எல்லாமே வந்து நம்மளோட இன்டேக்கை குறைச்சிரும். அப்போ இந்த வீடியோவை 2-3 தடவை வேறு வேறு சூழ்நிலைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வேறு மாதிரியான ஒரு புரிதல் ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிற சீக்கிரட்டை உங்களால் டீகோட் பண்ண முடியும். அப்படி மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த 6 வரங்களில் தீர்வு இருக்குது. உங்களுக்கு அப்படி தோணுதா? இந்த 6 வரங்களை வந்து இப்படி ஆழமாக பார்த்தது உங்களுக்கு பயனுள்ளதுன்னு தோணுச்சா? ஏன்னா நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கிறோம், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த 6 புரிதல் மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையை பார்க்குற அணுகுமுறையே மாறிடும். நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப பாரம் இல்லாமல் ரொம்ப லகுவாக லைட் ஆயிரும். நமக்கே வந்து அவ்வளோதானே இப்போ அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்கும். உங்களுக்கு அப்படி தோணுதா? இந்த பாடலை ஒரு அழகான ஏஐ மூலமாக மியூசிக் போட்டு வாய்ஸ் வச்சு ஒரு பாட வச்சுருக்கிறேன். அந்த பாட்டையும் ஒரு தடவை கேளுங்க. பாசிட்டிவ் சத்சங்கத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க தொடர்ந்து இணைஞ்சிருப்போம். பல வீடியோக்களில் திரும்ப திரும்ப சந்திப்போம். நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன்.
நீங்கள் பேசுகிறது கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆடியோ மெசேஜ்லேயே உங்களுக்கு ஆடியோவில் உங்கள் பேரை சொல்லி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வணக்கம்.